இந்தியா யூஎஸ்ல எப்படி அமேசான் ஒரு மிக பிரபலமான நிறுவனமோ அதே மாதிரி சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம் தான் அலிபாபா. அங்க இருக்கக்கூடிய தொழில் மக்கள் எல்லாமே இந்த நிறுவனத்தோட நிறுவனர் அண்ட் சிஇஓவான ஜாக்மா அவர்களை ஆன்லைன் வர்த்தகத்தோட அரசன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்ப நம்ம பார்க்க போற புத்தகம் இவரை பற்றியதுதான், அலிபாபா தட் ஹவுஸ் தட் ஜாக்மா பில்ட்ஸ். இந்த புத்தகத்தோட ஆசிரியர் டன்கன் கிளர்க். ஒரு காலத்துல சர்வர் வேலை கூட கிடைக்காத ஒரு மனுஷன் எப்படி இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பினாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க இந்த புத்தகத்தை முழுசா கேளுங்க. இந்த புக்கோட பெயர் அலிபாபா தி ஹவுஸ் தட் ஜாக்மா பில்ட். எழுதியவர் டன்கன் கிளார்க். நீங்க நம்பிக்கை இழக்காத வரைக்கும் உங்களுக்கான வாய்ப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு சொந்தக்காரரான, இன்னைக்கு வரைக்கும் சீனாவோட ஆன்லைன் வர்த்தகத்தோட அரசன்னு சொல்லப்படுற ஜாக்மா அவர்களை பத்தி தான் இந்த புத்தகம். சரி, யார் இந்த ஜாக்மா? இன்னைக்கு நாம மளிகை சாமான்ல இருந்து வீட்டு உபயோக பொருட்கள்ல இருந்து துணிகள், எலக்ட்ரிக்கல் பொருட்கள் வரைக்கும் எல்லாத்தையுமே ஆன்லைன்ல தான் வாங்குறோம் இல்லையா? அதே மாதிரி சீனாவோட ஆன்லைன் வர்த்தக நிறுவனமான அலிபாபாவோட நிறுவனர் தான் இந்த ஜாக்மா. இந்த அலிபாபாவை சீனாவோட அமேசான்னு சொன்னா அது அலிபாபாவை குறைச்சி மதிப்பிடுற மாதிரி தான் இருக்கும்னு இந்த புக்கோடைய ஆத்தர் டங்கன் கிளார்க் குறிப்பிடுறாரு. அப்போ இப்படி சொன்னா இந்த உலகத்துல அந்த அலிபாபாவோட வளர்ச்சியும் அதனுடைய பங்கு சந்தை மதிப்பையும் நாம தெரிஞ்சுக்க முடியுங்க. ஆனா இந்த புத்தகத்தை எழுதினவரே ஒரு காலத்துல அலிபாபா நிறுவனத்துல முதலீடு செய்யறது பாதுகாப்பானதா இருக்காது அப்படின்னு கூட நினைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜாக்மாவை பத்தியும் அவரோட வளர்ச்சி, அவரு பட்ட அவமானங்கள், அதுல இருந்து அவர் கத்துக்கிட்ட பாடங்கள், அவரோட விடாமுயற்சி மற்றும் அவருடைய தன்னம்பிக்கை, கடின உழைப்பு அப்படின்னு ஜாக்மாவோட வாழ்க்கை எப்படி ஒரு ஆசிரியரா இருந்து இன்னைக்கு சீனாவோட பெரும் பணக்காரர்கள்ல ஒருத்தராகவும் உலகத்தோட மிக முக்கியமான வர்த்தக உலகத்துல ராஜாவாகவும் ஆனாரு அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்துல ஆசிரியர் டன்கன் கிளார்க் அவர்கள் சொல்லியிருக்காரு. அமெரிக்காவோட வர்த்தக நிறுவனமான ஈபேவை சீனால இருந்து வெளியேற்றினதுல ஜாக்மாவுடைய வர்த்தக நிறுவனமான அலிபாபாக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. ஒரு ஹோட்டல்ல ஒரு சாதாரணமான சர்வர் வேலை கூட கிடைக்காத ஒருத்தர் பின்னாடி ஒரு மிகப்பெரிய வர்த்தக சாம்ராஜ்யத்தையே உருவாக்கினாரு அப்படிங்கிறது மட்டுமில்லாம தொழில் முனைவோருக்கு, முதலீட்டாளர்களுக்கு ஒரு சிறந்த உந்துதல இவருடைய வாழ்க்கை பத்தின பதிவு கொடுக்கும் அப்படின்னு ஆசிரியர் டன்கன் கிளார்க் இந்த புத்தகத்துல நமக்கு சொல்லியிருக்காரு. ஆசிரியரை பற்றி இந்த அலிபாபா புத்தகத்தை எழுதினவரு டன்கன் கிளார்க் அப்படிங்கிறவரு அமெரிக்காவை சேர்ந்தவர். டன்கன் சீனால கிட்டத்தட்ட 20 வருஷங்களுக்கு மேல இருந்திருக்காரு. இவர் ஒரு சிறந்த எழுத்தாளரும் கூட. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு சிறந்த பேச்சாளர். அதோட டன்கன் ஒரு முன்னாள் மோர்கன் ஸ்டான்லி முதலீட்டு வங்கியாளர், ஒரு மிக முக்கியமான முதலீட்டு ஆலோசகர் அப்படின்னு ஏகப்பட்ட பொறுப்புல இருக்கிறவர் தான் டன்கன் கிளார்க் அவர்கள். அலிபாபா நிறுவனர் ஜாக்மாவை 1999 தான் முதல்ல கிளார்க் அவர்கள் சந்திச்சாரு. கிளார்க் அலிபாபாவோட ஆரம்ப கால முதலீட்டு ஆலோசகரா இருந்திருக்காரு. அதனாலேயே ஜாக்மாவோட ஆரம்ப கால வாழ்க்கையிலிருந்து அவருடைய பயணத்தை ரொம்ப தெளிவா நமக்கு சொல்லியிருக்காரு. இதுல இருந்து நாம கத்துக்கிற விஷயங்கள், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய வர்த்தக நிறுவனமான அலிபாபா சீனாவோட அமேசான் அப்படின்னு சொல்றதை விடவும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த ஒரு நிறுவனம். இது அடிமட்டத்திலிருந்து வளர்ந்த ஒரு வலுவான நிறுவனம். அடுத்தது, ஒவ்வொரு வருஷமும் சுமார் 400 மில்லியன் வாடிக்கையாளர்கள் அலிபாபாவோட டுமால், டாவோபா வர்த்தக தலங்கள்ல இருந்து பொருட்களை வாங்குறாங்க. அலிபாபா நிறுவனம் சீனாவோட பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய புரட்சியையும் மாற்றத்தையும் ஏற்படுத்துது. இந்த வர்த்தக நிறுவனம் ஒரு தேசம் அத ஒரு தொழில்துறை நிறுவனத்திலிருந்து ஒரு தொழில்நுட்ப சக்தியா மாறுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் உந்துதலாகவும் இருக்கு. அலிபாபா ஒரு உற்பத்தி நிறுவனம் இல்ல, ஆனா இது வணிகர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் வர்த்தகம் பண்ண ஒரு வழியை கொடுக்குது. ஜாக்மா ஒரு முன்னாள் கல்லூரி ஆங்கில ஆசிரியர். தன்னுடைய தொழில்நுட்ப திட்டங்களை வச்சு இந்த அலிபாபாவை நிறுவினாரு. ஜாக்மாவோட வெற்றிக்கான 6 நரம்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல முதலாவது வாடிக்கையாளர்கள், 2வது குழு பணி, 3வது மாற்றத்தை தழுவுதல், 4வது ஒருமைப்பாடு, 5வது ஆர்வம் மற்றும் 6வது அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது தாங்க. அமெரிக்கா ஏலதளமான ஈபே சீனால ஒரு ஏலதளத்தை வாங்குறதன் மூலமா சீனால தன்னுடைய வர்த்தகம் மூலமா போட்டி போட்டுச்சு.
அலிபாபாவோட டாவோபா வணிகர்கள் வாடிக்கையாளர்கள் கிட்டையும் எந்தவிதமான கட்டணமும் வசூலிக்கல. டாவோபா தரமான சீன உயர்தர பொருட்களை சிறந்த முறையில நிறைந்த வடிவமைப்போட கொடுக்குது. அமெரிக்க குடிமக்களை விட அலிபாபா நிறுவனத்துக்கு அதிகமான வாடிக்கையாளர்கள் இருக்காங்க. ஜாக்மா 1964 பிறந்த ஜாக்மா அவர்கள் ஷாங்காயிலிருந்து 100 மைல் தொலைவில் இருக்கிற ஹான்ஷோ அப்படிங்கிற இடத்துல வளர்ந்தாரு. இவருடைய அப்பா ஒரு தொழிற்சாலையில வேலை பார்த்தாரு. இவருடைய அம்மா ஒரு புகைப்பட கலைஞர். இவருடைய உண்மையான பேரு மா யுன். ஆனா இவருடைய இந்த பேரை சுற்றுலா வழிகாட்டியா இவரு வேலை பார்த்துட்டு இருந்தப்ப பழக்கமான ஒரு சுற்றுலா பையனி ஜாக்மா அப்படின்னு மாத்தி வச்சாரு. அவருக்கு இந்த பேரு ரொம்ப பிடிச்சு போக இந்த பேரையே வச்சுக்கிட்டாரு. சின்ன வயசுல கணித பாடத்துல அதிக ஆர்வமா இருந்தும் மதிப்பெண் இல்லாத காரணத்தால கணிதம் படிக்க முடியாம போச்சு. அதுக்கப்புறம் ஆங்கிலத்துல இருந்த ஈடுபாட்டுனால ஆங்கிலம் படிச்சாரு. அவர் படிச்ச கல்லூரியிலேயே ஆசிரியராகவும் வேலை செஞ்சாரு. அதுக்கப்புறம் சீன நிறுவனங்களை பத்தின தகவல்களை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தாரு. இதுக்காக ஒரு மொழிபெயர்ப்பு நிறுவனத்தையும் ஆரம்பிச்சாரு. அதை தொடர்ந்து 1995 அமெரிக்கா போய் முதல் முறையா கணினிய பயன்படுத்தினாரு. அதுக்கப்புறம் சீனாக்கு திரும்பி வந்து சீனா பேஜஸ் அப்படிங்கிற இணையதளத்தை அவருடைய நண்பர்கள் உதவியோட ஆரம்பிச்சாரு. இவருக்கு அடுத்தடுத்து இணையதளங்களை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இணைய வர்த்தகத்தை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு யோசனை வந்துச்சு. அதுதான் மிகப்பெரிய நிறுவனமான அலிபாபா. பொதுவா சீன மக்கள் ஆன்லைன்ல பொருட்களை வாங்குறது பரவலா இல்லாம இருந்துச்சு. ஆனா அலிபாபா பல வருஷங்களா அதை மாத்திருக்கு. உதாரணத்துக்கு அமெரிக்க பொருளாதாரத்துல 3/2 பங்கு வீட்டு செலவுகள் தான் இருக்கு. ஆனா சீனால அது 3/1 பங்கா கூட இல்ல. ஏன்னா சீன மக்கள் மிக குறைந்த செலவுலயே அவங்களுடைய வாழ்க்கைய நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா அலிபாபா வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் அப்படியே மாறுச்சு. பொதுவா திட்டம் மற்றும் பணம் இல்லாம ஒரு நிறுவனத்துக்கு பிரகாசமான எதிர்காலம் இல்ல. ஆனா தளவாடங்கள், நிதி மற்றும் காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட இரும்பு முக்கோணம் ஒரு நிறுவனம் வெற்றியடைய முக்கியமா இருக்கு. இப்படி ஆரம்பிச்ச அலிபாபா மக்கள் ஆன்லைன்ல வாங்க தயங்காத ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்குறது மட்டுமில்லாம முன்னிலையிலையும் இருக்கு. tawoba.com அப்படிங்கிற இணையம் கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே விற்கிற வலைத்தளம் ஒரு பெரிய நிறுவனமாவே மாறுச்சு. வர்த்தக ஜாம்பவானான ஜாக்மாவை அவருடைய சகாக்கள் ஏலியன்னு கூப்பிட்டாலும் அவரை உருவ கேலி பண்ணப்பவும் அவர் அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாரு. ஜாக்மா ஸ்டீரியோ டைப்புகளை புறக்கணிக்கிற மனப்பான்மையோட இருந்தாரு.